இப்போ அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கிறீங்க அண்ட் இப்போ ப்ரெக்னென்சி ஸ்கேர் இருக்கு, ப்ரெக்னென்ட் ஆக வேணாம் எங்களுக்கு அப்படிங்கிற வேரியஸ் ரீசன்ஸ்னால அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுறது? ஒரு ரிலையபிளான கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணல, காண்டம்ஸ் இல்லைன்னா வந்து காப்பர்ட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து உடனே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ டாக்டரை பார்த்தோன்னா அவங்க யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காப்பர்ட்டி. காப்பர்ட்டி அப்படிங்கிறது யூட்ரஸ்குள்ளே பொருத்துகிற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே போனவொடனே எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனை ஆக்ட் பண்ணும். எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் ஆக்ட் பண்ணும்போது ஸ்பெர்ம்ஸ் எக்கை வந்து மீட் பண்ண விடாது. ஓவுலேஷன் ஆனாலும் அந்த எம்ப்ரியோவை வந்து யூட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்ட் ஆக விடாது. ஸோ இது வந்து ரொம்ப ஹை எஃபிகசி எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன். 99% வந்து ப்ரெக்னென்சியை ப்ரிவெண்ட் பண்ணிடும். இது வந்து யூஸ்வலாக அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் இருந்ததுலேருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்லபடியாக வேலை செய்யும். இது உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா லெஸ் எஃபிகேஷியஸ் மெத்தட்ஸும் இருக்குது. ஓரல் பில்ஸு 3 வகையான ஓரல் பில்ஸ் இருக்குது. லீவோனார்ஜெஸ்ட்ரால் ஆர் காமன்லி நோன் அஸ் ஐ பில் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து மிஃபிப்ரிஸ்டோன், மூணாவது வந்து யுலிப்ரிஸ்டால் அப்படின்னு 3 டேப்லெட்ஸ் இருக்குது. இந்த 3 டேப்லெட்ஸும் நம்ம வந்து அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் வேரியிங் டைம் பீரியட்ஸ்குள்ளே எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லீவோனார்ஜெஸ்ட்ரால் வந்து 3 டேஸ்க்குள்ளே எடுத்தால் தான் வேலை செய்யும். யுலிப்ரிஸ்டாலும் மிஃபிப்ரிஸ்டோலும் அப் டு 5 டேஸ் வரைக்கும் எடுக்கலாம். இது வந்து காப்பர்ட்டியை விட கொஞ்சம் கம்மி எஃபிகசி தான். பட் நெவர்தலெஸ் வந்து எடுத்தால் வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் 90% to 95% வந்து அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக டாக்டரை போய் அப்ரோச் பண்ணிவிட்டு இதுக்குள்ள தீர்வை பார்த்துக்கோங்க.